ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கார இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யலாம். சட்னி சாம்பார் செய்ய முடியாத நேரத்தில் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது இந்த மாதிரி தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். இட்லியோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசையோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாதத்தோடையும் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நல்ல ஒரு காரசாரமாக டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். இதோட அளவு ஒரு 100 கிராம் இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாத அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்து எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரே ஈவனாக நல்லா சிவந்து வரும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 60 கிராம் இருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதையும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்திருக்கு. இதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அடுத்து அதே 1/4 கப் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கடாயோட சூட்டில் இது சட்டுன்னு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக கடாயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கூட கருகிடாத அளவுக்கு இது லேசாக பொரிய விட்டு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. எள்ளு கருகிடுச்சுன்னா இட்லி பொடி கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது கருகாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு இது எல்லா எள்ளும் வெடித்து வர வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிய விடுங்க. இதையும் பொரிஞ்சு வந்த பிறகு அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது லேசாக வறுத்துக்கோங்க. சீரகம் கருகிடக்கூடாது. இது லேசாக வறுத்துக்கோங்க. இது லேசாக வறுபட்ட பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா சலசலன்னு வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கணும் கருவேப்பிலை இலைகள். சீரகம்லாம் கருகிடக்கூடாது. இப்போ இதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் கட்டி பெருங்காயம் 2 துண்டு எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க இட்லி பொடி அரைக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. கட்டி பெருங்காயம் லேசாக உப்பி வந்து நல்லா வறுபடுற வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பெருங்காயம் நல்லா சிவந்து வந்திருக்கும், லேசாக உப்பி வந்திருக்கும். இதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் இருக்குது. அதே எண்ணெயில் ஒரு 6-7 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும் போது இட்லி பொடி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து காரத்துக்காக நான் ஒரு 6-7 குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு மிளகாய் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது நல்லா சிவக்கிற அளவுக்கு பொறுமையாக வறுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமல் காஞ்ச மிளகாவை வறுத்திங்கன்னா நெடியேற மாதிரி இருக்கும். அதனால் எப்பவுமே எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாவை வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு இதையும் ஆற வச்சுக்கோங்க. முதல்ல வறுத்து எடுத்த மிளகாயை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாயில் காம்பு இருந்துச்சுன்னா காம்பெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க பொருட்களோட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு நான் 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பிறகு ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும். வெளியே வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.